श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्कियकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्ममित्रेभ्यः नममुक्तिमधीमहे यदुत्तयस्त्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। சுந்தரபாகஸ்தவத்துல ஆழ்வானுடைய திருவடிய அழகருடைய திருவடிய ஆழ்வான் அனுபவிக்கிற வைகரிய நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்ன 63வது ஸ்லோகத்துல சௌந்தர்ய மார்தவ சுகந்த ரசப்பிரவாகைஹி ஏதேஹி சுந்தரபுஜஸ்ய பதாரவிந்தே அம்போஜடம்ப பரிரம்பணம் அபியஜயிஷ்டான் தத்வை பராஜிதம் இமே சிரசா பிபர்த்தின்னு சொல்ற. இந்த திருவடிகளை 1000 இதழ்களோடு கூடிய ஒரு தாமர புஷ்பம் தாங்கின்றிருக்கு. இப்ப திருவடியும் தாமரை தான், அந்த திருவடியை தாங்கின்றிருக்கிறதும் தாமர புஷ்பம் தான். அப்போ ஒரு தாமரையை இன்னொரு தாமரை எதுக்காக தாங்கிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துல ஒரு சமான ஸ்கந்தாளுக்குள்ளதான் போட்டி வரும். அந்த மாதிரி இந்த திருவடியை தாங்கின்னு இருக்கிற 1000 இதழ்கள் கொண்ட அந்த தாமர புஷ்பத்துக்கும் திருவடி ஆகிற ஒரு தாமரைக்கும் இடையில போட்டி வருது. இந்த போட்டி எந்த அம்சத்துல போட்டின்றது பல விஷயங்கள்ல போட்டி வரலாம். அந்த போட்டி எதுல வருதுன்னா சௌந்தர்யம், அழகு, சௌகுமாரியம், அந்த மென்மையாக இருந்துருக்கிறது, மார்தவம், நல்ல வாசனை, மகரந்த ரச பிரவாகம், அந்த தேன் பெருகுவது, இப்படி 4 விஷயங்கள்ல அந்த திருவடி ஆகிற தாமரைக்கும் திருவடியை தாங்கின்றிருக்கிற 1000 இதழ்களோடு இருந்துருக்கிற தாமரைக்கும் போட்டி வருது. இப்படிப்பட்ட போட்டியில வரச்சே தோத்து போயிடுதான். திருவடி தாமரைகள் இடத்துல திருவடியை தாங்கின்னு இருக்கிற 1000 இதழ்களோட இருக்கிற தாமரை புஷ்பம் தோத்து போயிடுத்து. தோத்து போனாக்க ஜெயிச்சவனை தாங்கிட்டு நிக்கிறதுன்றது இது ஒரு லோகத்துல பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது அந்த ரீதியில இது தாமரை தாங்கிட்டு இருக்குன்னு ஒரு கவியாக ஒரு உத்ரேட்ச சொல்லி சொல்றார். அதை பார்த்தோம் நம்ம. இப்போ 64வது ஸ்லோகத்துல ஆழ்வான் அதே திருவடி தாமரைகளை அனுபவிக்கிறார். ஏதே தே பத சுந்தராஹ்வயஜுஷः பாதாரவிந்தே சுபே யன்னிர்நேஜ சமுத்தித த்ரிபதகா ஸ்ரோதஸ்து கிஞ்சித் கில தத்தே சௌசிரசா த்ருவः ததபரம் ஸ்ரோதः பவானிபதிः யஸ்யாஹ ஸ்யாலகநந்திகேதி நிஜகுஹ நாமைவ மன்வர்த்தகம். அழகருடைய திருவடி தாமரைகள்லேருந்து கங்கை பெருகின விருத்தாந்தத்தை வச்சுண்டு அந்த திருவடியினுடைய ஏற்றத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வான். ஏதே தே பத சுந்தராஹ்வயஜுஷः பாதாரவிந்தே சுபே. சுந்தராஹ்வயஜுஷः இந்த திருமாலிரும் சோலையில எழுந்தருள் இருக்கிற அழகர்னு பெயருடையவராக எழுந்தருள் இருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் இரண்டுமே சுபமானவை, பரம போக்கியங்கள் என்பதாக சொல்ற. சுந்தராஹ்வயஜுஷः தே ஏதே பாதாரவிந்தே சுபே.
சுந்தரன்னு பேரை உடையவனாக அழகர்னு அந்த திருமாலிரு சொல்லையில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு அழகர்னே ஒரு ஒரு திருநாமம். அந்த திருநாமத்தினோட கூட சந்தோஷமாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவருடைய சாதார விந்தம் அந்த திருவடி தாமரைகள் பரம பவித்திரமானது, அதாவது பரம போக்கியமாக இருக்கிறது. பவித்திரமா இருக்கிறது எல்லாம் போக்கியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, போக்கியமாக இருக்கிறது எல்லாம் பவித்திரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பவித்திரம்னா பரிசுத்தமாக இருக்கிறதுன்றது, அந்த போக்கியத்துன்றது ஒவ்வொருத்தருடைய மனசை பொறுத்துதான் இருந்துருக்கு. இது நன்னா இருக்கு நன்னா இல்லைன்றது, ஒருத்தருக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கிறது, ஒருத்தருக்கு புளியோரை பிடிக்கிறது. இந்த போக்கியத்துன்றது ஒவ்வொரு மனசை பொறுத்துதான் இருந்துருக்கு. அந்த போக்கியமா இருக்கிறதெல்லாம் பவித்திரமா பரிசுத்தமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, போக்கியமாகவும் பரிசுத்தமாகவும் இருந்துட்டு இருக்குன்னாக்க அது பெருமாளோட சம்பந்தப்பட்டாதான் அது போக்கியமாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கும். எத்தனையோ வஸ்துக்கள் நம்ம எங்கேயோ போய் சாப்பிட்றா, எத்தனையோ யாரெல்லாம் எங்கெங்கயோ வெளியில போய் சாப்பிட்றா. அந்த சாப்பிட்றது இவ என்ன ஆசைப்படுறாளோ ஆசைப்படுறத சாப்பிட்றா. அங்க போக்கியத்துவம் வேணா இருக்குமே தவிர பரிசுத்தின்றது அந்த இடத்துல இருக்காது. இதே பெருமாளுடைய பிரசாதம்னு ஒண்ணு கொடுத்தோம்னா, பகவத் பிரசாதம்னு சொன்னோம்னாக்க அது பரம போக்கியமாக இருந்துட்டு இருக்கும். போக்கியத்தோட மாத்திரம் இல்ல, பரிசுத்தமாகவும் இருந்துட்டு இருக்கும். அந்த காலத்துல இப்பவும் நாவல் பாக்கத்துல சிரவணம், ஒவ்வொரு சிரவணத்துக்கும் பெருமாளுக்கு திருமஞ்சனம், அப்புறமா பெருமாள் சுவாமி தேசிகன் 2 பேருக்கும் அலங்கார திருமஞ்சனம் நடக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்தானம் நடக்கும். ஆஸ்தானத்துல நியமேன பொங்கல் தளிகை தான் சமர்ப்பிப்பா. அந்த சிரவணத்துல வர பொங்கலுக்கு அதுல ஒன்றும் அப்படியே நெய் ஒழிகிண்டு நிறைய முந்திரி பருப்பு போட்டு அப்படிலாம் ரொம்ப விசேஷமா இருக்குமா அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மாதிரி பெரிய சாமகிரிகள்லாம் கூட ஒன்றும் இருக்காது. ஒரு திட்டமான ரீதியில தான் இருந்துட்டு இருக்கோம். அப்படியே இருந்தாலும் கூட அந்த சிரவணத்தன்னைக்கு அந்த பெருமாள் அமுது செய்கின்ற அந்த பொங்கல் அதிபோக்கியமாக இருந்துட்டு இருக்கும். ஏன்னா அது சுவாமியினுடைய சம்பந்தம், அது தேசிகனுடைய சம்பந்தம். பெருமாள் உகந்தது, அந்த திருவேங்கடமுடையான் உகந்தது, திருவேங்கடமுடையானுடைய அவதாரமா இருந்துட்டு இருக்கிற சுவாமி தேசிகன், இவா 2 பேருடைய முகப்புக்காகவே பண்ணின ஒரு வஸ்துவானபடினால அதனுடைய போக்கியத்தைக்கு எந்த குறவும் இல்லை. அந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் கேவலம் போக்கியமா அப்போ அது என்ன ஆகுதுன்னா, பரிசுத்தமாகவும் இருந்துட்டு போக்கியமாகவும் இருக்குன்னு அந்த 2 அம்சத்தை சேர்த்து சொல்றேன். அந்த பரிசுத்தி போக்கியத்துவம் 2ம் சொல்றதுனால வஸ்துக்கள் மாத்திரம் இல்ல, வஸ்துக்களோட கூட இந்த இது 2ம் இருக்கிறதுன்றது பகவத் சம்பந்தம் எங்க இருக்கோ அங்கதான் இருந்துட்டு இருக்கோம். பெருமாளுடைய திருவடி பரிசுத்தமாகவும் இருந்துருக்கு, பரம போக்கியமாகவும் இருந்துருக்கு. ஏன்னா பகவத் சம்பந்தம் இருக்கிறபடினால அந்த பெருமாளுடைய திருவடியா இருக்கிறதுனால, ஆகையால இதை காட்டிலும் சுபமான வஸ்து வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த போக்கியத்துவத்தினாலதான் ஒண்ணு நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அதை தலை வச்சுட்டு கொண்டாடுறான்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி தலையில வச்சுட்டு கொண்டாடுறதுன்ற ஒரு சன்னிவேசமும் ஏற்படுறதுன்னு சொல்ற. என் நிர்ணேஜ சமுத்தித திரிபதகா ஸ்ரோதஸ்து கிஞ்சித் கீழ. ஒரு காலத்துல பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுத்த அந்த சமயத்துல பெருமாளுடைய திருவடி ஆகாசம் வரைக்கும் போச்சு. அந்த திருவடி பிரசக்த மதுனா விதி பிரணிஹிதை சபரயோதகை சமஸ்த துரிதச்சிதா நிகமகந்தினா ஸ்வந்தயே அசேஷம் அவிசேஷதः திரிஜகதஞ்சனாத்ரீசிது சராச்சரம் அச்சீகரः சரணபங்கஜேனாங்கிதம்னு சுவாமி தேசிகன் இந்த வாமனாவதாரத்தையும் திருவிக்ரமாவதாரத்தையும் சேர்த்து சாதிக்கிறார். பிரசக்த மதுனா விதி பிரணிஹிதை சபரியோதகைன்னு சொல்றார். குறை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி
கரை கொண்ட கண்டத்தான் சென்னி மேலேற கழுவினான் அண்டத்தான் சேவடியை ஆங்கு. நான்முகன் திருவந்தாதியில திருமிசை ஆழ்வார் சாதிக்கிறார். திருமிசை ஆழ்வார் சாதிக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே அந்த பரதத்துவ விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கும். அது ரொம்ப சுவாரஸ்யமா நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான் எல்லாம் சொல்றபடினால எல்லாம் எம்பெருமானே பரதத்துவம், சாட்சாத் சிவன் நாராயணனே பரதத்துவம் என்பதை எல்லோரும் அறியும்படியாக பண்றதுதான் அந்த திருமங்கை ஆழ்வார், அதான் திருமிசை ஆழ்வாருடைய ஒரு, அதாவது அவருடைய சுபாவம். அப்போ குறை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி. பெருமாள் திருவிக்கிரமனாக அந்த உலகத்தை மொத்தம் அளக்கிறார். அப்போ ஒரு திருவடியால பூமியை மொத்தம் ஒரு அடியால அளந்துட்டார். மீதி இருக்கக்கூடிய லோகங்கள் எல்லா லோகங்களையும் இன்னொரு திருவடியால அளக்கிறார். அப்ப அந்த பிரம்மலோக பர்யந்தமாக இந்த திருவடி பெருமாளுடைய திருவடின்றது போறது. தேகலி சஸ்துதியில சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதிக்கிறார். அந்த திருவடியும் அந்த எம்பெருமான் வளர்ந்த விதம், பெருமாள் சின்னவரா இருக்கச்சே ஆகாசத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள்லாம் விதானம் மாதிரி இருந்துதான். பெருமாள் கொஞ்சம் கொஞ்சம் வளரச்சே அந்த சிரோபூஷணமாக ஆச்சான். இன்னும் கொஞ்ச தூரம் போன இன்னும் பெருசா வளரச்சே இது கண்டாபரணமாக ஆச்சான். கழுத்துல போட்டுக்கிற ஆபரணமாக அந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் ஆச்சான். இன்னும் பெருசா வளரச்சே அவருடைய இடையில இது பண்ணக்கூடிய அரணால் மாதிரி அந்த ஒட்டியானம்லாம் சொல்றமான அந்த மாதிரி ஆபரணமாக ஆயிடுத்தான். இன்னும் பெருமாள் வளர ஆரம்பிச்ச அப்போ மௌக்திக ஸ்திரீன்னு நூபுர மௌக்திக ஸ்திரீன்னு சொல்ற, அது பெருமாள் திருவடியில சமர்ப்பிச்சுக்கிற தண்டை மாதிரி இவ்வளவு உண்டு ஆயிப்போச்சான் அத்தனை நட்சத்திர கூட்டங்கள் எல்லாமேன்னு. அப்படி பெருமாள் திரிவிக்ரம அவதாரம் எடுக்கும் பொழுது பிரம்மலோகத்துக்கே பெருமாளுடைய திருவடி வந்துட்டு, அந்த பெருமாளுடைய திருவடின்றது தெரிஞ்சுட்டேன். அந்த திருவடின்றத தெரிஞ்சுட்ட உடனே பிரம்மா என்ன பண்ணாருன்னா, உடனே தன் கையில ஒரு கமண்டல் வச்சிருந்தார். கமண்டலுவான தீர்த்தத்தை கொண்டு அந்த பெருமாள் திருவடிக்கு அபிஷேகம் பண்றேன். அபிஷேகம் பண்ணச்சே புருஷ சூக்தத்தை சொல்லி மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தின்னு அந்த புருஷ சூக்தத்தை சொல்லி அபிஷேகம் பண்றேன். இங்க கூட பார்த்தோம்னா திருமஞ்சனம் பண்ணச்சே முதல்ல உபனிஷத்து சேவிப்பா. உபனிஷத்து சொன்ன பிற்பாடு அந்த கலசத்தோடு, அதாவது அந்த கும்பத்தோட கடைசியா அந்த சகசிரதார தட்டோட திருமஞ்சனம் நடக்கச்சே அப்போ புருஷ சூக்தத்தை சொல்லுவா. சகசிர புருஷான்னு சொல்லி பட்டர் மங்களவாத்தியம் புருஷ சூக்தம்னு கட்டியம் சொல்லி புருஷ சூக்தத்தை சொல்லி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றதுன்றது விசேஷம். இப்ப அது பிரம்மாவே அந்த காரியத்தை பண்ணிறவர். அப்போ குறைகுண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி. அந்த திருமஞ்சன தீர்த்தம் பெருமாளுடைய திருவடி தீர்த்தம் எங்க போச்சுன்னா கரை கொண்ட கண்டத்தான் சென்னி மேலேற கழுவினான். கரை கொண்ட கண்டத்தான், அவன் நீலகண்டனாக இருக்கான், விஷத்தை கழுத்துல உடையவனாக இருந்திருக்கிற சிவபெருமானுடைய அவருடைய சென்னி மேலேற கழுவினான். அவர் தலையில ருத்ரனும் சிரசா தரிக்கும்படியாக இவர் திருமஞ்சனம் பண்ணேர். அண்டத்தான் சேவடியை ஆங்கு, அந்த லோகத்து மொத்தத்தையும் அளந்தவனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடிய அங்குன்னு சொல்லிட்டு பிரம்மலோகத்துல பிரம்மா திருமஞ்சனம் பண்ணேர். அதுல இருந்து வந்ததுதான் கங்கைன்றத சொல்லி சொன்னார். என் நிர்ணேஜ சமுத்தக திரிபதகா ஸ்ரோதஸ்து கிஞ்சித் கில. திரிபதகா ஸ்ரோதஸ்துன்னு அந்த அந்த மூணு, அதாவது ஆகாசத்துல அந்தரிட்சத்துல பிருத்திவியிலன்னு சொல்லி மூணு விதமாக இந்த கங்கைன்றது போறதான். அதுக்கு திரிபதகான்னு பேரு. அந்த திரிபதக அந்த அதனுடைய பிரவாகமானது என்ன ஆச்சுன்னா கிஞ்சித் கில அசௌ துருவஹா சிரசா தத்தே. அதுல ஒரு பிரவாகத்தை
துருவன் தன்னுடைய தலையால தரிக்கிறானா. உத்தானபாதன்னு ஒரு சக்கரவர்த்தி, அவருடைய குமாரன், அவருடைய பையன்தான் துருவன். துருவன் பெருமாளை தபஸ் பண்ணா, வாசுதேவ துவாதசாட்சரத்தை கொண்டு பெருமாளை தபஸ் பண்ணி அது மூலமாக தான் விரும்பின பலத்தை அடைஞ்சான்றது வேற விஷயம். அவனுக்கு பெருமாளுடைய சாட்சா்காரமே ஏற்பட்டது. அதனாலதான் துருவன் இன்னும் நட்சத்திரமாக சாஸ்வதமாக இருந்துட்டு இருக்கான். அந்த துருவன்ற பேருக்கு ஏற்ப இருந்துட்டு இருக்கான். அந்த துருவன் தன்னுடைய சிரத்தினால அதை தாங்கிக்கிறான். அந்த கங்கையினுடைய ஒரு பிரவாகத்தை, இன்னொரு பிரவாகத்தை தது அபரம் ஸ்ரோதோ பவானி பதிகி, இன்னொன்னு பவானி பதின்னு சொல்லக்கூடிய ருத்ரன் சிவபெருமான் தன்னுடைய தலையால தாங்கிக்கிறானா மற்றொரு பெருக்க. இப்ப இவ ரெண்டு பேரும் தாங்கிட்டான். அந்த சிவபெருமானுடைய அலக்கம், அலக்கம்ன்றது தலையில இருக்கக்கூடிய மின்னிச்சு மயிர்னு சொல்லுவா. இந்த மின்ன இருக்கக்கூடிய இடம், இந்த நெத்தியில விழக்கூடிய மலம், அதாவது அந்த மொத்த முடியோடையும் அது சேராது, அது தனியா இருந்துட்டு இருக்கும். அது சுவாபாவிகமானது. அது அந்த அலக்கத்தோட சம்பந்தம் பட்டிருக்கிறபடினால கங்கைக்கு அலக்கநந்தான்னு ஒரு பேரு. அலக்கநந்தான்ற பேரோட கங்கா பிரவாகம் அங்க போகும். அந்த தேவ பிரயாகையில பத்ரிகாசிரமத்துல எல்லாம் போனோம்னாக்க அலக்கநந்தா நதின்னு ரொம்ப ரொம்ப வேகமா போகுமா. அது தொட்டாலே அதனுடைய கரண்ட் அது அப்படியே இழுத்துரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. அடியனுக்கு இன்னும் அந்த பாக்கியம்லாம் ஏற்படல. ஆனா அந்த அலக்கநந்தா நதி அவ்வளவு பெரிய ஒரு பிரவாகம். அது அதி வேகமாகவும் போகக்கூடியது, அதி சைத்தியமாகவும் இருந்துட்டு இருக்கும். இந்த பத்ரிகாசிரமத்துல தேவப்பிரயாகையெல்லாம் அது போறதுன்னு சொல்லுவான். அந்த அலக்கநந்தான்னே பேர் ஏற்பட்டது, அந்த கங்கைக்கு ஏற்பட்டது. அலக்கநந்தா அப்படின்னு, அலக்கம்னாக்கா இந்த முடி, அதாவது நெற்றியில விழக்கூடிய ஒரு முடி இருக்கு, அதுக்கு அலக்கம்னு பேரு. அந்த சிவபெருமானுடைய நெற்றி முடியோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அலக்கநந்தான்னு சொல்லி பேரு. அந்த சதுர்முகனுடைய கையில, அதாவது கையிலன்னாக்க பிரம்மா தன்னுடைய கையால பெருமாளுடைய திருவடிக்கு திருமஞ்சனம் பண்றதுனால அந்த கங்கா தீர்த்தம் சதுர்முகனுடைய திருவடியில இருக்கு. சதுர்புஜனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அந்த சாட்சாத் சிவன் நாராயணனுடைய திருவடிகளுடைய சம்பந்தப்பட்டதாக இருந்திருக்கு. அதுவே சங்கரனுடைய ஜட்டையிலன்னு அந்த சங்கரன் சிரசா தரிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அப்படிப்பட்டதான கங்கை என்று ஆழ்வார், பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ற. இப்படி சங்கரனுடைய அலக்க சம்பந்தம் பெற்றதுனால அதுக்கு அலக்கநந்தான்னு பேராயிடுச்சு. அப்ப அந்த அலக்கநந்தான்ற அந்த பேரோடு இருந்துருக்கிற அந்த கங்கை இப்படி எம்பெருமானுடைய திருவடிக்கு ஒரு ஏற்றம் என்னன்னா, திருவடி சம்பந்தம் பெற்ற கங்கைக்கே இவ்வளவு ஏற்றம் இருந்ததுன்னாக்க திருவடிக்கு எவ்வளவு ஏற்றம்ன்றத சொல்லியும் ஆகணுமான்றது தெரியப்படுத்துறார் இந்த ஸ்லோகம் மூலமாக. இந்த இடத்துல ஒரு விசேஷம், அலக்கநந்தான்னு சொல்லச்சே அலக்கத்தோட அந்த சிவபெருமானுடைய தலை மூடி, அந்த நெத்திக்கட்டுக்கு முன்ன இருக்கக்கூடிய முடியிலேருந்து வரக்கூடிய சம்பந்தம் இருக்கு. அதை விசேஷமா இந்த இடத்துல சொல்றேன். இப்ப சில பேர் ரொம்ப பரமைகாந்தின்னு சொல்லிட்டு இந்த சிவனுடைய முடி சம்பந்தம், அந்த ரோம சம்பந்தம் இருக்கிறபடினால கங்கைக்கு பாவனத்துவம் குறைஞ்சு போயிடுச்சு. அதாவது கங்கை தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்துடுத்துன்னு சில பேர் சொல்ற. இது ஆழ்வானுக்கு அதுல திருவுள்ளம் இல்லை. என்னன்னா, இதுல ஒரு ரெண்டு விதமான விசேஷம் இருக்குன்னு தான் ஆழ்வானுடைய திருவுள்ளம். ரெண்டு விசேஷம் என்னன்னு கேட்டா, சிவன் பரம பாகவதர், அவர் பெருமாளிடத்துல அவ்வளவு பக்தியோட இருந்துட்டு இருக்கிறவர். அவர் அந்த பாகவதாளுடைய ஒரு திருமேனி சம்பந்தப்படுற வஸ்து இருக்க, அதுக்கு ஒரு ஏற்றம்.
பெருமாளுக்கு வரைச்சே கோபிமார்கள்லாம் அந்த வெண்ணைய அவ கடைறா. அந்த கோபிமார்களுக்கு கண்ணனிடத்துல இருக்கிற பக்தி இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அந்த கோபிமார்கள் கண்ணனிடத்துல இருக்கிற பக்திய அவளுக்கு வெளிப்படுத்த தெரியல. யோகிகள் மாதிரி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண தெரியல, இது பண்ண தெரியல. இருந்தாலும் அவ மனசுக்குள்ள அந்த கண்ணனிடத்துல இருக்கிற பக்தி எப்படிப்பட்டதுன்றத பெருமாள் தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனாலதான் தான் அந்த கோபருடைய கிரகத்துல அந்த யசோத பிராட்டியினுடைய அந்த கிரகத்துல இருந்து அதுல எவ்வளவோ வெண்ணையோ தயிரோ எவ்வளவு வேணுமோ அவ்வளவும் சமர்த்தமாக இருந்துருக்கு. அப்படி இருந்துருக்கச்சே கூட மீதி கோபிமாருடைய வீட்டுல போய் அந்த கிரகங்கள்ல போய் அந்த வெண்ணைய அவளுக்கு தெரியாத திருடி சாப்பிட்றதோ இது பண்றதோ பண்ணாக்க அவளுடைய அந்த கரஸ்பரிசம் ஏற்பட்டதுல பெருமாளுக்கு அதுல போய் ஒரு போக்கியத்துவ புத்தி. ஆகையால அந்த செவ்வருமானுடைய அவர் பரம பாகவதனாக இருந்துருக்க அவருடைய திருமேனி அவருடைய சரீர பாகவதாளுடைய சம்பந்தம் பெற்றிருக்கிறதுனால கங்கைக்கு இன்னொரு ஏற்றமும் வருதுன்னு தான் தாத்பரியம் சொல்லணுமே தவிர இதனால பரமைகாந்தித்வத்துக்கு பங்கம் வராது என்பது ஆழ்வானுடைய திருவள்ளம். ஏதே தே பத சுந்தர வயஜுஷா பாதாரவிந்தே சுபே என் நிர்ணேஜ சமுத்திரித திரிபதகா ஸ்ரோதஸ்து கிஞ்சித் கில தத்தே சௌ சிரசா த்ருவஸ்ததபரம் ஸ்ரோதோ பவானி பதிஹ யஸ்யாஸ்யாலகநந்திகேதி நிஜகுஹு நாஹமைவ மன்வர்த்தகம். அந்த அலகநந்தான்னு கங்கைக்கு ஒரு பெயர் சொல்றாளே அது அன்வர்த்தமாக மிகவும் பொருத்தமுடையதாக ஆகிறது என்று மங்களாசாசனம் பண்ற. திருவடியினுடைய பெருமையை சொல்லச்சே திருவடி சம்பந்தம் பெற்ற தீர்த்தமாகிற கங்கையினுடைய பெருமையை சொல்லி அந்த திருவடியினுடைய பெருமை எப்படிப்பட்டதாக இருக்கும்ன்றதை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்றேன். ஆம்னாய கல்பலதி கோத்த சுகந்தி புஷ்பம் யோகீந்திரஹார்த சரசீருஹராஜஹம்சம் உத்பக்வ தர்ம சஹகார பல பிரகாண்டம் வந்தேய சுந்தர புஜஸ்ய பதாரவிந்தம். சுந்தர புஜஸ்ய பதாரவிந்தம் வந்தேய சுந்தரபாகுவாக எழுந்தருள் இருந்திருக்கிற அழகருடைய திருவடியை நான் வணங்க கடவேன். அந்த திருவடியை எல்லாரும் சேவிக்கணும்னு அர்த்தம் இருக்கு. அப்படின்னா அந்த திருவடிக்கு ஏற்றம் இருக்குன்னாக்க அத சொல்ற. ஆம்னாய கல்பலதி கோத்த சுகந்தி புஷ்பம் வேதமாகிற ஒரு கற்பக கொடி. அந்த கற்பக கொடியிலேருந்து உண்டான நல்ல வாசனையோடு இருந்திருக்கிற ஒரு புஷ்பமோ இது என்று சொல்லும்படியாக இருந்திருக்கு. நான்மறைகள் தேடியோடும் செல்வனாக எம்பெருமான் சொல்லுகிற எம்பெருமான நாம எல்லாரும் சொல்றோம். அதாவது வேதங்களில பரிமளிப்பதாக இருப்பது இந்த திருவடிகள்னாக்க வேத பிரதிபாத்தியங்கள். பாதோ செவிஸ்வா பௌதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி இப்படி எல்லாம் சொல்றது. அந்த பெருமாளுடைய திருவடிகள்ன்றது வேதத்துல சொல்லப்பட்டது, வேத பிரதிபாத்தியமாக இருக்கிறதுனால வேத மனம் கமழ்கின்றதாக இருக்கிறது. அப்போ ஆம்னாய கல்பலதிகோத்த சுகந்தி புஷ்பம்னு சொல்ற. கல்பலத்தைன்றது இருக்க இது வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இது பாரிஜாத்த மரம்னு சொல்றோமே, அந்த பாரிஜாத்த மரத்தை தழுவி இருந்துருக்கிறது கல்பலத்து. விரத சிகரசீம்னா பத்மவான் பத்மயோனேன்னு சொல்லச்சே துரக சவன வேத்யாம் சாமளோ ஹவ்யவாக கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாகி கலயத்து குசலன்னா கோபி காருண்ய ராசின்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. அங்க பிராட்டிமார கல்பலதிகா கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாகின்னு ஒரு மரம் இருந்தா மரத்தை கொடி சூழ்ந்து இருக்கும். அது யார் சூழ்ந்திருக்கான்னா பிராட்டி சூழ்ந்து இருந்துருக்கான்றத சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல வரைச்சே பார்த்தோம்னாக்கா ஒரு
வேதமே ஒரு கல்பலத்திக்க. ஏன் வேதத்தை கல்பலத்திக்கன்னு சொன்னான்னாக்கா, வேதத்துல இல்லாத ஒண்ணுமே கிடையாது. வேதத்துல இந்த லோகத்துல நாம பெற அனுபவிக்க வேண்டியது ஏதாவது மழை வேணுமா, வேதத்துல சொல்லிருக்கு. இந்த காரியரேஷ்டி பண்ணா மழை வரும். ஐஸ்வர்யம் வேணுமா, வாயு தேவதாகமான யாகம் பண்ணமான ஐஸ்வர்யம் வரும். நம்மளுடைய ரோகம் போகணுமா, அதுக்கு ஒரு மந்திரம் இருந்துருக்கு. இப்படி வேதத்துல இல்லாததுன்றதே எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் இருந்துருக்கு. மோட்சம் வேணுமா, அதுக்கும் உண்டான வழி சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கம் வேணுமா, அதுக்கும் உண்டான வழி வேதத்துல சொல்லிருக்கு. அப்ப வேதம்ன்றது இந்த கல்பலத்திகன்றது இந்த லோகத்துல இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய சுகத்தை தான் கொடுக்கக்கூடியது. வேதம் என்னன்னா, வேதமாகிற கல்பலத்திக என்ன பண்ணோம்னாக்க, இது ஸ்ருதின்னு பேர் இல்லை, அதனால ஸ்ரீலிங்கமா சொல்ற. அது என்ன பண்ணோம்னாக்க இத்தையே கொடுக்கும், மோட்சத்தை கூட கொடுக்கக்கூடிய வல்லது. அப்படிப்பட்ட அந்த கல்பலத்திகையிலேருந்து உண்டான ஒரு சுகந்தி, ரொம்ப வாசனையோடு கூடி இருக்கிற, என்ன ஒரு கொடிக்கு உண்டான அழகே வாசனையோடு கூடிய புஷ்பத்தை கொடுக்கறது தான் அந்த கொடிக்கு அழகு. ஆகையால அந்த புஷ்பமாக இருக்கிறது, சுகந்தி புஷ்பமாக இருக்கிறது எதுன்னாக்க பெருமாளுடைய திருவடி தான். அந்த அழகருடைய திருவடி புஷ்பமாக இருந்துருக்குன்னு சொல்ற. யோகி இந்திரஹார்த சரசீருக ராஜஹம்சம். யோகிகள் எத்தனையோ பேர் பெருமாளை தியானம் பண்றவாளாக இருந்துருக்கா, மகான்கள்லாம் இருந்துருக்கா, மகர்ஷிகள்லாம் இருந்துருக்கா. அந்த யோகி சிரேஷ்டர்களுடைய ஹிருதய கமலங்கள், அதுல பெருமாளுக்கு 5 நிலை சொல்லப்படுகிறது. பரம், விபவம் என்றெல்லாம் சொல்லச்சு, பரவியூகம், விபவம், அர்ச்ச, ஹார்தம்ன்றது அந்த ஹிருதயத்துல இருக்கிறதுன்றது 5வது நிலை. அது அந்த ஹிருதயத்துல எப்படி இருந்துருக்குன்னாக்கா, ஹிருதயன்றது ஒரு தாமிர புஷ்பமாக இருக்கு. அந்த தாமிர புஷ்பத்துல ஹிருதய கமலத்துல பெருமாள் வீட்டு இருக்கிறதாக சொல்லி தியானம் பண்றதுன்னு இது பல இடங்கள்ல உபாசனத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல தஹராகாசன்னு தஹர வித்யன்னே ஒரு வித்யா இருந்துருக்கு. தத்ராபி தக்ரங் ககனம் விஷோகா தஸ்மின் யதந்த ததுபாசிதவ்யம் என்றெல்லாம் சொல்லிருக்கு. ஆகையால அந்த தஹராகாசத்தை சொல்லச்சே அந்த மாதிரி யோகீந்திர ஹார்த சரசீருக ராஜஹம்சம்னு சொல்ற. அந்த யோகீந்திராளாக இருந்திருக்க, யோகி சிரேஷ்டாளாக இருந்திருக்காளே, அவளுடைய ஹிருதயமாகிற ஒரு தாமரை. தாமரை புஷ்பம் எங்கெல்லாம் மலர்ந்து இருந்துருக்கோ அங்கெல்லாம் ஹம்சம், ராஜஹம்சம் அந்த இடத்துலலாம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குமா. இப்ப இந்த யோகிகளுடைய ஹிருதய கமலமாகிற ஒரு தாமர புஷ்பத்தை அதை சுத்திண்டு வரக்கூடிய ராஜஹம்சம் மாதிரி இருந்துருக்கிறது இந்த பெருமாளுடைய அழகருடைய திருவடிகள் என்பதாக அடுத்தது சொல்ற. உத்பக்வ தர்ம சககார பல பிரகாண்டம். உத்பக்வ தர்ம சககார பல பிரகாண்டம்னு சொல்ற. எங்க தர்ம காரியம்லாம் நாம பண்றோம். நாம பண்ற தர்ம காரியத்துல வரைச்சே அதுக்கு எப்ப பலன் வரும்னாக்க அத நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு அது அது ஒவ்வொரு சமயத்துல அது எப்ப பலிக்கும்ன்றது நமக்கே தெரியாது. அந்த பலத்தை கொடுக்கிற சமயம்னு ஒண்ணு இருக்கு. அது க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட் பெருமாள் தான் வச்சுட்டு இருக்கேன். அத்யுக்கட்டை புண்ணிய பாப்பே இகைவ பலமஸ்னதேன்னு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தர்ம காரியத்தை பண்ணமானா அதனுடைய பலன் உடனே சித்திக்கும். பெரிய பாப்பம், ரொம்ப ரொம்ப கொடியதான ஒரு பாப்பத்தை பண்ணமானாக்கா அதை பார்த்துட்டே இருக்கச்சே அதனுடைய பலனையும் அவனே அனுபவிச்சுட்டு போயிடுவான். ஆனா சாதாரணமா ஒரு புண்ணியம்ன்றது இருக்க, ஒரு தர்மத்தினால வரக்கூடிய புண்ணியம். அந்த புண்ணியத்தினுடைய பலன் எப்ப வரும்ன்றது நமக்கு தெரியாது. ஆனா இந்த பெருமாளுடைய திருவடி எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னாக்கா, நாம எத்தனையோ நாளா எவ்வளோ பண்ணி வச்ச புண்ணியங்கள்லாம் இருக்க, அந்த தர்ம காரியம் இருக்கிற அந்த தர்மமாகிற அதுதான்
பழுத்து பலமாக இருக்கோ இதுன்னு அந்த திருவடி சொல்ற மாதிரி இருந்துருக்கான். அதாவது தர்மத்தின் இந்த பெருமாளுடைய திருவடியை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு வந்திருக்குன்னாலே நாம எத்தனையோ காலமா பண்ணின தர்ம காரியத்தினுடைய ஒரு நல்ல பழுத்த ஸ்டேஜ் தான், அந்த ஒரு நிலை தான் இதுன்னு சொல்ற மாதிரி இருந்தது. இது தியானத்தினுடைய பலமாகவும் இருந்துருக்கு. இது தியானத்தினுடைய பலம் என்ன? பரம புருஷார்த்தம் தான், மோட்சத்தை அடையிறதுதான் பலம் இருக்கு. அந்த பெருமாளுடைய திருவடியை பற்றுவது இருக்கு, அதை காட்டிலும் வேற என்ன புருஷார்த்தம் இருந்துருக்கு? ஆகையால உத்பக்வ தர்ம சககார பல பிரகாண்டம்னா சிரேஷ்ட பிரகாண்டம்னா சிரேஷ்டமானது, மிகச்சிறந்தது, மிக உயர்ந்ததுன்னு அர்த்தம். அப்படிப்பட்டதாக இருக்கிற பாதாரவிந்தம் அந்த சுந்தரபாக உன்னுடைய திருவடி தாமரைகளை வந்தேய நாமும் சேவிப்போமாக என்பதாக சொல்ற. ஆம்நாய கல்பலதி கோத்த சமுத் சுகந்தி புஷ்பம் யோகீந்திரஹார்தர சரசீருஹராஜஹம்சம் உத்பக்வத் தர்ம சககார பல பிரகாண்டம் வந்தேய சுந்தர புஜஸ்ய பதாரவிந்தம் சுசுந்தரஸ்யாஸ்ய து வாமனாக்ருதேஹ க்ரமத்ரய பிரார்த்தினி மானசே கில இமே பதே தாவதிஹாசஹிஷ்ணுனி விசக்ரமாதே த்ரிஜகத் பதத்வயே. பெருமாள் இந்த திருவடிகளை கொண்டு லோகத்தை அளக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு அவர் வாமன மூர்த்தியா இருந்து பலி சக்கரவர்த்தியின் பிரார்த்தனை பண்றார். மூவடி மண் தாராய் எனக்கு என்று, அதாவது என்னுடைய பாதத்தால நான் அளக்கிறேன், அதுல மூவடி மண்ணை நீ கொடுக்கணும்னு சொல்லி அவர் வாய் திறந்து கேட்கிறார். அவர் இப்போ 3 அடியில, அதாவது 3 அடி அளந்து லோகம் மொத்தத்தையும் அளந்தாலே போறோம். அது வரைக்கும் அவகாசம் இருந்துருக்கு. பெருமாளை காட்டிலும் பெருமாள் இப்படி பண்றதுக்கு காரணமே என்னன்னாக்க, அசேஷம் அவிசேஷதா திரிஜகதஞ்சனாத்ரீசிது சராச்சர மச்சீகரஹா சரண பங்கஜயனாங்கிதம்னு இன்னார் இனியார் என்று பார்க்காமல், இவன் பணக்காரனா ஏழையா, உயர்குடி பிறப்பா தாழ்குடி பிறப்பா, இவன் வேதாந்தம் வாசிச்சிருக்கானா ஒன்னும் வாசிக்கலையா என்று எதையும் பார்க்காமல் எல்லாரிடத்திலையும் எல்லா சேத்தனங்களிடத்திலையும் ஒரு பிரீத்தி விசேஷத்தினால பெருமாள் தன்னுடைய திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் அந்த மூவடி மண்ணு சொல்லி அந்த லோகம் மொத்தத்தையும் அளந்தையர்னு சொல்லி சொன்னார். அந்த பெருமாளுக்கு இருக்கிற ஒரு தன்னை சேர்ந்த அந்த லோக ரட்சணத்துல இருக்கக்கூடிய ஒரு துவர வேகம் இருக்க, அதை காட்டிலும் அதிகமா இருக்கான் பெருமாளுடைய திருவடிக்கு. பெருமாள் 3 அடியில லோகம் மொத்தத்தையும் அளந்தா போருன்ற நிலையில இருந்துருக்கு. ஆனா அந்த திருவடி என்ன பண்ணுச்சுன்னாக்க 2 அடியில லோகம் மொத்தத்தையும் அளந்துட்டு இருக்கான். அந்த 2 வைப்பு இருந்தாலே போறோம். இந்த பெருமாளுடைய திருவுள்ளத்தை காட்டிலும் அந்த திருவடிகளுடைய ஒரு செயல் இருக்க, அது இந்த ஜனங்களை ரட்சணம் பண்ணணும்ன்ற ஒரு ஸ்வராதிசயத்தை காண்பிக்கிறது. இது என்ன ஆச்சரியம்ன்றதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக ஒரு கவியாக சாதிக்கிறார் ஆழ்வான். சுசுந்தரஸ்யாஸ்ய து வாமனாக்ருதேஹே அஸ்ய வாமனாக்ருதேஹே, இவர் ரொம்ப ரொம்ப அழகானவர், சுசுந்தரன். அந்த சுந்தரன்னாலே போறான், அதுல மேல சுசுந்தரன், அழகுக்கு அழகு விட்டுவர். அழகன்னு பேர் வேற எங்கேயுமே கிடையாது, அந்த பெருமாளுக்கு தான் பேரு. அலங்காரகான்னு பேர் அவருக்கு, அழகன்னு பேரு. சுசுந்தரஸ்யாஸ்ய து வாமனாக்ருதேஹே க்ரமத்ரய பிரார்த்தினி மானசே கில. பெருமாள் பிரார்த்தனை பண்ண ஒரு 3 அடி வச்சாக்கா போறோம், லோகம் மொத்தத்தையும் அளந்துக்கலாம். லோகத்துல இருக்கிற எல்லா சேத்தனங்களையும் உய்ய பண்ணலாம். அவ மொத்த பேருக்கும் தன்னுடைய திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்தி கேமத்தை உண்டு பண்ணலாம்னு பெருமாள் நினைக்கிறேன். ஆனா அந்த திருவடி என்ன பண்ணிட்டுன்னா, இமே பதே தாவதிஹாசஹிஷ்ணுனி
3 அடி வரைக்கும் காத்துன்னு இருக்கணுமான்னா இவ்வளவு தூரம் இந்த ஜனங்களை எல்லாம் ரட்சிக்கிறதுக்கு தாமதப்படுத்தணுமான்னு அந்த பெருமாளுடைய எண்ணத்தை காட்டிலும் இன்னும் வேகத்தோட இது என்ன பண்ணிட்டுன்னா விசக்கிரமாத்தே திரிஜகத் பதத்வயே 2 அடியிலேயே லோகம் மொத்தத்தையும் 3 லோகத்தையும் நான் அளந்து விடுறேன்னு சொல்லி அந்த பெருமாளுடைய திருவடி பெருமாளை காட்டிலும் அந்த பாகவத ரட்சணத்துல சேத்தனா சேத்தனங்களுடைய ரட்சணத்துல ஈடுபாடு கொண்டதாக இருந்ததுன்னு அந்த திருவடியை மங்களாசாசனம் பண்றார். இப்படி திருவடி விஷயமாக இன்னைக்கு 3 ஸ்லோகங்களை நாம அனுபவிச்சோம். அதுல முதல் ஸ்லோகத்தினால ஏற்பட்டது என்னன்னாக்க திருவடிக்கு மாத்திரம் ஏற்றமில்ல, திருவடி சம்பந்த பெற்றது எல்லாத்துக்குமே ஏற்றம் உண்டு என்பதுதான் சொல்ற. பெருமாளுக்கு ஏற்றம் எவ்வளவோ அந்த பெருமாளிடத்துல பக்தி உடையவர்களாக இருந்திருக்கிற பாகவதாளுக்கு ஏற்றம்ன்றது எப்படி தெரிவிக்கிறதோ அந்த மாதிரி திருவடி சம்பந்தம் பெற்றது என்கிற முறையிலேயே அதனாலதான் கங்கைக்கு ஏற்றம்னு அந்த முதல்ல சொன்னார். ஆகையால அந்த பெருமாள் மாதிரி பாகவதாலையும் கொண்டாடணும்ன்றது முதல் ஸ்லோகத்தினால தெரியப்படுத்தினார். 2வது ஸ்லோகத்தினால தெரியப்படுத்துறது என்ன, ஆம்னாயி கல்பலதிகோத்த சுகந்தி புஷ்பம்னாக்க நமக்கு என்ன வேணும்னாலும் கூட அந்த பெருமாளுடைய திருவடியை ஆசிரியிச்சு அந்த திருவடியில பிரார்த்தனை பண்ணணுமானாக்க நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும். ஆகையால இதுக்கு மேல வேற ஒன்றும் தேவையில்லை. அது மாதிரி அதோட இல்லாத அந்த மானசீகமாக அந்த பெருமாளுடைய திருவடியை தியானம் பண்ணமானாக்க எப்பயோ பலன் கொடுக்க வேண்டிய புண்ணியங்கள்லாம் கூட உடனே பலனை கொடுத்து நமக்கு எல்லா விதமான க்ஷேமத்தையும் ஏற்படுத்தும்ன்றது அந்த 2வது ஸ்லோகத்தினால தெரியப்படுத்துறதுனால திருவடியை நேர சேவிக்காட்டா கூட தியானம் பண்ணியிருந்தாவது இருந்தவனாக்கா நமக்கு க்ஷேமம் ஏற்படும். அந்த திருவடி தியானம் முக்கியம்ன்றத சொல்ற. அந்த திருவடி பெருமாளுக்கும் மேம்பட்டதாக இருக்கிறது என்பது இது ஒரு கவியை சொல்ற வார்த்தை. அந்த திருவடியை தியானம் பண்ணுவானா இப்ப என்ன பெருமாளுக்கு வரைச்சே சுத்திர தேவதைகள் மாதிரி சீக்கிரமாக பலத்தை கொடுக்க மாட்டேன் பெருமாள்ன்றது ஒரு கால விசேஷத்துல தான் பெருமாள் பலன் கொடுப்பேன்றது சொல்லிருக்கு. ஆனா சரணாகதி பண்றவாளுக்கு அவ எப்ப கேட்கிறாளோ கேட்கிற காலத்திலேயே பலத்தை கொடுப்பேன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த மாதிரி திருவடியை நாம ஆசிரியச்சோம்னாக்கா நாம எவ்வளவு சீக்கிரமாக எந்த பலத்தை கேட்டாலும் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம், மகா விசுவாசத்தோட பெருமாளுடைய திருவடியே பற்றினமானாக்கா புகழென்றில்லாவடியே உன்னடிக்கே அமர்ந்து புகுந்தேன்னு அந்த திருவடியை பற்றினமானாக்கா நாம வேண்டுகின்ற பலன் எல்லாம் நாம எப்ப கேட்கிறோமோ அப்ப நமக்கு கிடைக்கும்ன்றதையும் இந்த 3 ஸ்லோகங்கள்னால ஆழ்வான் தெரிவிக்கிற. அந்த ஆழ்வானுடைய அனுபவ பிரகாரம் நாமளும் அந்த எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டு பரமேஸ்வரியம்னு சொல்லக்கூடிய மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யம் நமக்கு வேணும்னு பிரார்த்திச்சுண்டு அந்த பெருமாள் திருவடியினுடைய அனுகிரகம் நமக்கு வேணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.